உலகத்தில் பெரிய மனிதர்கள் இருந்திருக்கிறார்கள், பெரிய டிக்டேட்டர்ஸ் இருந்திருக்காங்க, பெரிய செல்வந்தர்கள் இருந்திருக்காங்க. ஆனா யாரும் மரணத்தை தோற்கடிக்கவில்லை. மரணத்தை தோற்கடித்த ஒருவர் இருக்கிறார், அவர் நாம் ஆராதிக்கிறது. எல்லாரும் மரணத்திற்கு முன்பாக தோற்று போனார்கள், மரணத்தையும் சேர்த்த ஒரு தேவன், அவரைத்தான் நாம் ஆராதிக்கிறோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எல்லாரும் சமூகத்தில் எடுத்துருப்போமா? சேனைகளின் கர்த்தர் நீரே, சேனைகளில் நல்லவர் நீரே, சேனைகளின் கர்த்தர் நீரே, சேனைகளில் நல்லவர் நீரே, சாத்தானை தோற்கடித்தவரே, சாவென்ற தெய்வமே, சாத்தானை தோற்கடித்தவரே, Amen.
நாமத்தினால நாங்கள் பிசாசுகளை துரத்தினோம், அற்புதங்களை செய்தோம். அவங்கள பார்த்து ஆண்டவர் சொன்னாரு, ரொம்ப எனக்கு தெரியாது. ஆனா ஒரு ஸ்தேவான் இந்த அற்புதங்களும் செய்யல. மனிதர்கள் எல்லாரும் சேர்ந்தவனை கல்லறிந்து கொண்டார்கள். ஆனால் அந்த ஸ்தேவானுக்காய் பரலோகமே எழும்பி நின்றது. அற்புதங்களை செஞ்ச, தீர்க்க தரிசனங்களை செஞ்ச சொன்னவங்களை பார்த்து பரலோகம் எழும்பல. ஆனா உலகம் ஏற்றுக்கொள்ளாத ஸ்தேவானுக்காக பரலோகம் எழுப்பினது. நீங்க நாம செய்யறது உலகம் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம், அங்கீகரிக்காமல் இருக்கலாம். ஆனா நான் செய்தது பரலோகத்துக்கு பிடிக்கணும்னு சொல்றவங்க மட்டும் கரங்களை உயர்த்தி வந்து சொல்லுவோமா? பரலோக கவனத்தை ஈர்க்க வேண்டுமே, அப்பா கண்களில் கிருபை வேண்டுமே, எப்போதும் நல்கில் நீர் வேண்டுமே, நீர் வேண்டும், நீர் வேண்டும், நீர் வேண்டுமே. பரலோக கவனத்தை ஈர்க்க வேண்டுமே, அப்பா கண்களில் கிருபை வேண்டுமே, எப்போதும் என் அருகில் நீர் வேண்டுமே, நீர் வேண்டும், நீர் வேண்டும், பரலோக கவனத்தை ஈர்க்க வேண்டுமே, அப்பா கண்களில் கிருபை வேண்டுமே, எப்போதும் என் அருகில் நீர் வேண்டுமே, நீர் வேண்டும், நீர் வேண்டும், நன்றி செலுத்துவோம். தொடர்ந்து நாம் சில ஜெபக்குறிப்புகளுக்காக நாம் ஜெபிக்க இருக்கிறோம். இருக்கிறான பிஷப் எஸ்.எஸ். ராஜா அவர்கள் சில ஜெபக்குறிப்புகளுக்காக நம்மை நடத்துவார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு மகிமை. கர்த்தர் அந்த கிருபையாய் நடத்தி கொண்டிருக்கிறார். நல்ல ஒரு தேவ சமூகம், தேவனுடைய ஆசீர்வாதம், தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய மகிமை இந்த இடத்தில் இப்பொழுது இறங்கி நாம் ஜெபிக்கும் போது, துதிக்கும் போது தேவன் நம்முடைய மத்தியிலே எழுந்தருளுகிறார். அவரை பிரஸ்தாபப்படுத்துகிற இந்த இடத்துல ஆண்டவர் வந்து நம்மை ஆசீர்வதிக்கிறார். நீங்கள் எல்லாரும் ஆண்டவருக்கு பாக்கியமானவர்கள். வாழ்க்கையில நீங்கள் அநேக நன்மைகளை பெற்றுக்கொள்ள தேவனுடைய கரம் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறது. அதற்கு ஸ்தோத்திரம். இந்த கர்மேல் ஜெப ஊழியர்களிலே வந்திருக்கிற அனைவருக்கும் இயேசுவின் நாமத்தின் வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் தனித்தனியாக பெயர் பெயராக ஆசீர்வதிப்பார்கள். நாம் நல்ல ஒரு ஜெபங்களுக்குள்ளாக இந்த நேரத்திலே தேவனோடு ஜெபிக்கும்படியாக கூடியிருக்கிறோம். நாம் கூடுகிற போதெல்லாம் நாம் அநேக காரியங்களுக்காக ஜெபிக்க வேண்டும். கர்த்தரை ஸ்தோத்தரிக்க வேண்டும். ஆண்டவரிடத்தில் நம்முடைய விண்ணப்பங்களை வைக்க வேண்டும். நாம் ஜெபங்கள் மற்றவர்களுக்காக ஜெபிக்கிற போது தேவன் நமக்காக செயல்படுவார், ஆசீர்வதிப்பார். ஆண்டவருக்கு மகிமை. இது ஒரு ஆபத்தான ஒரு காலகட்டமாக இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்தியா முழுவதும் ஒரு ஆபத்தான சூழ்நிலைகள் இருக்கிறதை பார்க்கிறோம். தெரியுமானவர்களே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வட இந்தியாவிலே தேவ ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிற ஒரு பாஸ்டரை கொண்டுட்டாங்க. அவருடைய சபையை அடித்து நொறுக்கிட்டாங்க. அவருடைய விசுவாசிகளை அநேகரை காயப்படுத்தி 12 பேருக்கு மேலாக அவர்கள் மருத்துவமனையில் இருக்கிறார்கள். ஒரு ஆபத்தான நிலை. சுதந்திர இந்தியாவில் தேவனை ஆராதிக்க இப்படி ஒரு ஆபத்து ஸ்தோத்திரம் ஆட்சியாளர்களால் ஆண்டவருக்கு விரோதமான மக்களால் ஏற்படுகிறது. ஸ்தோத்திரம். இப்படிப்பட்ட நிலைகள் வராமல் கர்த்தர் நம் தேசத்தை
பாதுகாக்க வேண்டும், சமாதானமாக நடத்த வேண்டும். அதனால இந்த ஆபத்து காலமாகி இந்த காலத்தில் நம்ம அதிகமாக ஜெபிக்க வேண்டும். கொலைகள், ஸ்தோத்திரம், அழிவு வராதபடி இருக்க நாம் ஜெபிக்க வேண்டும். தேவன் ஜெபிக்கிறவர்களைத்தான் தேடுகிறார். கடந்த நாட்களில் நாம் பார்த்தது போல, எசேக்கியேல் 22:30 பார்த்தது போல, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவனை நோக்கி ஜெபிக்கிறவர்களை கர்த்தர் தேடிக்கொண்டிருக்கிறார். இப்போ இந்த பகுதியில், இந்த பெருங்குடி இந்த பகுதியில் ஜெபிக்கிறவர்கள் நம்மை தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார். எத்தனையோ பேர் இருக்கலாம், ஆனால் ஜெபிக்கிறவர்களை தான் கர்த்தர் தேடுகிறார். அவர்கள் மீது ஸ்தோத்திரம் அன்பு பாராட்டுகிறார், அவர்களை கவனிக்கிறார். யார் ஜெபிக்கலையோ அவர்கள் மீது கோபம் இருக்கிறது, தேவ கோபம் இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் காலத்தில் 12 பேர் இருந்தாங்க இயேசுவோடு. அதில் 4 பேர் தான் ஜெபிக்கிறவர்கள் இருந்தார்கள். மற்றவர்கள் ஜெபிக்க ஸ்தோத்திரம் அந்த பலனை பெற்றுக்கொள்ளாதவர்களாக இருந்தார். நாம் ஜெபிக்கிறவர்களாக தேவன் நம்மை உருவாக்கி இருக்கிறார். எதுக்கு ஜெபிக்கணும்? அழிவு வரக்கூடாது, அழிவு வரக்கூடாது, தேசம் அழிக்கப்படக்கூடாது, மக்கள் அழிக்கப்படக்கூடாது. அதுக்காக நம்ம ஜெபிக்கணும். எல்லா கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தேசத்தில் அழிவு வரக்கூடாது, நம்முடைய மாநிலத்தில் அழிவு வரக்கூடாது, நம்முடைய தமிழ் மக்கள் மத்தியில் அழிவு வரக்கூடாது. அதற்காக தேவன் ஸ்தோத்திரம் நம்முடைய மாநிலத்தை, நம்முடைய தேசத்தை பாதுகாக்க வேண்டும். ஸ்தோத்திரம். கடந்த நாட்களில் ஒரு 42 பேர் செத்துட்டாங்க. அரசியல்வாதிகளால், கொள்ளாத கிரியைகளால் ஒன்றுமே போஜனம் இல்லை. நரகத்துக்கு நோக்கி போய் கொண்டிருக்கிற மக்கள் வீணாய் அழிந்து கொண்டிருக்கிறார்கள். ஸ்தோத்திரம். இப்படிப்பட்ட நிலைமைகள் மாற்றப்படணும். அப்படிப்பட்ட மக்கள் கர்த்தரால் தொடரப்படணும். அப்படிப்பட்ட கூட்டங்கள் கர்த்தருடைய கூட்டங்களுக்கு வரணும், ஜெபங்களுக்கு வரணும். அப்படிப்பட்ட ஒரு கிரியை கர்த்தர் உருவாட வேண்டும். ஆபத்தை கர்த்தர் மாற்றும்படியாக, தேசத்தின் மீது இருக்கிற மனித அழிவுகள் நீக்கப்படும்படியாக, கொலைகள் நீக்கப்படும்படியாக. பாருங்க, ரொம்ப கொடுமையான ஒரு விஷயம். தேவன் தான் நமக்கு உதவி செய்யும். எல்லாரும் சேர்ந்து இப்படிப்பட்ட கொலைகள், இப்படிப்பட்ட அழிவுகள், இப்படிப்பட்ட நாசமோசம் மாநிலத்தில், தேசத்தில் வராதபடி தேவன் தேசத்தை பாதுகாக்கும்படியா எல்லாரும் சோத்திரம் எல்லாரும் சொல்லிக்கணும். நல்ல ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிற எல்லாரும் ஜெபம் வாய்களில் ஆண்டவர் ஸ்தோத்திரம் ஜெபாவியை ஊற்றுவாராக. எல்லாரும் ஜெபம், எல்லாரும் ஜெபம். தேசத்தை கண்ணோக்கி மாநிலத்தை கண்ணோக்கி இந்தியாவில் கொலை செய்யப்படுகிறார், விசுவாசப்படுத்தப்பட்டு மருத்துவமனையிலே இருக்கிறார். தீமைகளை தேசத்தை விட்டு நீக்குங்க, நீக்குங்க, நீக்குங்க. தேசம் திருப்பப்படாத தேசமாக மாற்றுவதே அற்புதம் செய்யும், அற்புதம் செய்யும், அற்புதம் செய்யும். நாமத்தை மகிமைப்படுத்தும். கர்த்தர் இப்பொழுது இறங்கி கிரியை செய்யுங்க. அரசியல்வாதிகளை தொடங்கப்பா. மத்தியிலும் மாநிலத்தில் இருக்கிற எல்லா அரசியல்வாதிகளும் தொடப்படட்டும் ஆண்டுகிறேன். நீக்கப்படட்டும் ஆண்டுகிறேன். ரட்சிப்பை பெறட்டும் ஆண்டுகிறேன். உடைய கரம் நீட்டப்படட்டும். ரட்சிக்கப்படாதபடிக்கு உடைய கரம் புரிய போகவில்லை. மக்களுக்கு தீமை செய்கிறவர்களை கர்த்தர் தொட்டு ஆண்டவரை மாற்றுவீராக, மாற்றுவீராக. சவுளை பவுலாய் மாற்றின தேவன் தேசமுள்ள ஒவ்வொரு அரசியல்வாதிகளை மாற்றின ஆண்டவரே. ஜெபத்தை கேட்டதற்காக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபத்தை கேட்டார். எல்லாரும் ஜெபத்தை கேட்டு தயவாய் வந்து விடுவித்தார். தானியேலின் ஜெபத்தை கேட்டு தயவாய் வந்து சிங்கக்கெதியில் காத்து கொண்டார். சிங்கத்தின் நாயை கட்டி விட்டார். சிங்கக்கெதியில் காத்து கொண்டார். சிங்கத்தின் நாயை கட்டி விட்டார். ஆபத்து காலத்தில்
என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன். ஆபத்து காலத்தில் கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன். நீ என்னை மெய்மைப்படுத்துவாய், நித்தமும் தோற்கடிப்பாய். நீ என்னை மெய்மைப்படுத்துவாய், நித்தமும் தோற்கடிப்பாய். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் சங்கீதத்திலே சொல்லியிருக்கிறார், சங்கீதம் 50:15, ஆபத்திலும் அவர்கள் நோக்கி கூப்பிடணும், மக்கள் அழிகிற போது அவர்கள் பாதுகாக்கப்படும்படியா ஸ்தோத்திரம். நாம் தேவனை நோக்கி கூப்பிட வேண்டும். அடுத்த 2வது தேவனுக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய கருமையில் ஊழியர்களுக்காக, இந்த ஊழியம் இருக்கிறதுனால தான் நம்மளால் ஜெபிக்கிறோம். இந்த ஊழியர்களுக்காக, இந்த ஊழியத்தை செய்கிறதுனால டாக்டர் மகள்ராஜ் அவர்களுக்காக ஸ்தோத்திரம். டாக்டர் ஷாலி புஷ்பா அவர்களுக்காக, 2 அருமையான பிள்ளைகளுக்காக, அவர்கள் பாதுகாப்புக்காக, அவர்களுடைய ஊழியத்தின் வளர்ச்சிக்கு தேவையான திட்டங்கள், ஆசீர்வாதங்களை தேவன் தொடர்ந்து தரும்படியாக அவர்கள் கிட்டத்தட்ட 7 வகையான ஊழியங்களை செய்கிறாங்க. அந்த ஊழியங்கள் தொடர்ந்து ஆசீர்வதிக்கப்படணும், பெருகணும். ஆண்டவர் திரளான மக்களை ஆசீர்வதிக்கணும். அதற்கு ஸ்தோத்திரம். பழந்தண்டலத்தில் ஐயா பிரசங்கத்துக்கு வந்தாங்க. அன்னைக்கு 3 பேர் ஞானஸ்தானம் எடுத்தாங்க. அப்படி ஆண்டவர் ஜனங்களை தொற்று ஞானஸ்தானத்துக்கு உட்படுத்த வேண்டும். கர்மியல் ஊழியர்களுக்காக செங்கல்பட்டு சிறுவர் ஊழியர்களை உட்படுத்தி செய்கிறாங்க. திராட்சைப்பழ தோட்ட விடுதலை ஊழியர்களுக்கு செய்கிறாங்க. தேவ ஊழியர்களை கூடுகையில் ஆலோசனையும் செய்தியும் கொடுத்து அந்த ஊழியர்களை செய்கிறாங்க. அது மாதிரி வேதபாட ஊழியர்கள் செய்கிறாங்க. சபைகளில் வேதபாடம் எடுக்கிறாங்க. சபை கட்டுமான ராஜ்ய பணிகளை செய்கிறாங்க. மறைமுகமாக ஸ்தோத்திரம். அவர்கள் கால் வைத்த இடமெல்லாம் சபை கட்டப்படுகிறது. கர்த்தர் அற்புதம் செய்கிறார். ஜாய் டிவி ஊழியர்கள், ட்ரூகா டிவி ஊழியர்கள், ஜெயம் டிவி ஊழியர்கள், இப்படி அநேக ஊழியர்களை டிவி ஊழியர்களை செய்கிறாங்க. பிரியமானவர்களே, அவர்களை கர்த்தர் இன்னும் பலப்படுத்தணும், இன்னும் ஆசீர்வதிக்கணும், இன்னும் ஆண்டவர் அவர்களை இன்னும் மகிமையாய் நடத்தணும். கோடிக்கணக்கான மக்கள் ரட்சிக்கப்படும்படியாய், தொடப்படும்படியாய், ஜெபிக்க உருவாக்கப்படும்படியாய் அவர்களை ஆசீர்வதிக்கிற ஊழியத்துக்காக சோத்திரம் பண்ணுவோம். சத்தமாய் தோன்றிப்போம். சோத்திரத்தினால பெருவர் பெருகணும். அவர்களை தன்மை ஊழியங்களை ஆசீர்வதிக்கணும். எல்லாரும் ஊழியர்கள் ஜோம் ஐயாவுடைய பேரை சொல்லி, கருமையில் ஊழியர்கள் பேரை சொல்லி எல்லாரும் ஜோம் பண்ணுவோம். ஆமே 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 எல்லாரும் ஜோம் பண்ணணும். சத்தமாக ஜோம் பண்ணணும். பக்கத்தில் கேட்கணும். ஊழியர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஜெபிக்கிறோம். வகையான ஊழியர்களின் இன்னும் புதுப்பிக்கப்படட்டும், நடப்படட்டும், ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும், ஜனங்கள் விடுதலை பெறட்டும், ஜெபிக்கிறவர்களாய் மாற்றப்பட்டு உருவாக்கப்படட்டும். தேவன் பார்த்த காரியத்தை செய்வீராக. பொறுப்படுங்க, பொறுப்படுங்க. ஊழியம், நீ தொடங்கிய ஊழியம், நீ காண்பித்த ஊழியம், நீ ஏற்படுத்திய ஊழியம் தேசம் முழுவதும் பயன்பெறும்படியாக தேவன் கிரியை நடப்பிப்பீராக. புது பலத்தினால, புது ஆசீர்வாதத்தினால, மேன்மையினால, வண்ணத்தினால ஆண்டவரை நிரப்புவீராக. உடைய வரங்களினால, கிரிகளினால, பெருமைகளினால, சத்தியத்தினால, வாக்குத்தத்தங்களால, வார்த்தையினால இன்னும் நிரப்புவீராக. ஆசீர்வதிங்க. ஊழியத்தை நீங்க பெருக பண்ணுங்க. எளிமையாய் நடத்துவீராக, ஆசீர்வதிப்பீராக. ஈஸ்வரன் நாமத்தை துதிக்கிறோம். எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஜெபத்தை கஷ்டப்படுகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்து 3வது திருப்புகளுக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய இந்திய தேசத்துல ஸ்தோத்திரம் முழுமையா ஸ்தோத்திரம் சபை இல்லாத எல்லா இடத்திலும் சபை கட்டப்படும். ஊழியம் இல்லாத எல்லா இடத்திலும் ஊழியம் ஏற்படுத்தப்படும். ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, ஸ்தோத்திரம் எல்லா தெருக்களிலும் ஜெபங்கள் நடக்கணும். அப்படிப்பட்ட ஒரு கிரியையை கர்த்தர் நடத்தணும்.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படின்னு சொன்னால் இருக்கிற கர்த்தருடைய விசுவாசிகள், இருக்கிற கர்த்தருடைய ஊழியக்காரங்க ஸ்தோத்திரம் அதற்கேற்ற கிரியைகளை செய்யும்படியாக இன்னும் உற்சாகமா நடத்தப்படணும். நம்ம சபை போதும், நம்முடைய குடும்பம் போதும், நம்ம தண்ணீரைகள் அடைந்தாச்சு இது போதும், நம்ம ஏரியா ரட்சிக்கப்பட்டாச்சு இது போதும் அப்படின்னு இல்லாம எல்லாரும் இந்தியா முழுவதும் இருக்கிற 140 கோடி மக்கள் ரட்சிக்கப்படுவதற்கு தேவையான ஊழியங்கள் நடைபெறும்படியாக தேவன் கிரியை செய்யணும். தேசத்தில் உள்ள தீட்டு நீக்கப்படணும், தேசத்தில் உள்ள சாபம் நீக்கப்படணும், தேசத்தினுடைய குறைவுகள் நீக்கப்படணும். தேவன் அப்படி கிரியை செய்யும்படியாக இந்தியாவுக்காக, இந்தியாவில் உள்ள எல்லா மாநிலங்களுக்காக, தமிழ்நாட்டுக்காக, தமிழ்நாட்டில் உள்ள எல்லா மாவட்டங்களுக்காக எல்லாருக்காக வைத்து சோதனம் பண்ணும். ஆமே 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 ஆமே. இந்தியாவுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எல்லா இடங்களிலும் சபைகள் உண்டாக்கப்படணும், எல்லா இடங்களிலும் கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் உருவாக்கப்படணும். ஆண்டவரே சோதனம் தமிழ்நாட்டில் உள்ள எல்லா மாவட்டங்களிலும் தேவனுடைய வல்லமை வெளிப்படணும். இந்தியாவில் உள்ள எல்லா மாநிலங்களிலும் கர்த்தருடைய வல்லமை வெளிப்படணும். ரட்சிக்கப்படாத மக்கள் ரட்சிக்கப்படும்படியாய் தேவனுடைய நற்செய்திகள் நடத்தப்படணும், தேவனுடைய கூட்டங்கள் நடத்தப்படணும், தேவனுடைய ஊழியக்காரர்கள் செயல்படணும். அதற்கேற்ற கிரியைகள் கிருபைகள் தேவன் வெளிப்படுத்தணும். எங்கள் தேசத்துக்காக நிறுத்துவோம். ஆண்டவரே, நரகத்தை போய்கொண்டிருக்கிற ஆண்டவரே கோடிக்கணக்கான மக்களுக்காக நாங்கள் ஒருமனப்படுகிறோம். இந்த பெருமொழியை நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த கண்ணீர் ஊழியர்களை நாங்கள் ஒன்றுபட்டு செபிக்கிறோம். ஆண்டவரே, ஓ கர்த்தர் கிரியை செய்வீராக. தேசத்தில் உள்ள குடிநீரின் ஆவிகள் வெளியேறுவதாக. தேசத்தில் உள்ள ஆண்டவரே பொருளாத தீட்டுப்படுத்துகிற ஆவிகள் வெளியேறுவதாக. கலவரங்களை உண்டு பண்ணுகிற கொலைகளை உண்டு பண்ணுகிற பொருளாத கொலைகளின் ஆவிகள் வெளியேறுவதாக. தேசத்தில் உள்ள விபச்சார ஆவிகள் வெளியேறுவதாக. நாங்கள் ஒருமனப்பட்டு செபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த தேசத்தில் எல்லா இடத்திலும் சபைகள் உருவாக்கப்படுவதாக. எல்லா ஆண்டவரை இடத்திலும் தேவனுடைய ஊழியக்காரர்கள் ஆண்டவரை உருவாக்கப்படுவார்களாக. கர்த்தருடைய கரம் நீட்டப்படட்டும். தேசத்தின் மீது உடைய கண்கள் ஆண்டவரை முழுமையாய் செயல்படும்படியாய் இந்த தேவன் கண்ணோக்கி பார்க்கும்படியாய் பாதத்தில் கெஞ்சி மன்றாடுகிறோம், கெஞ்சி மன்றாடுகிறோம். ஜனங்கள் நசுக்கப்படக்கூடாது, மக்கள் பரிதவிக்கக்கூடாது. ஆண்டவரே, எல்லா விடுதலையோடு ஆண்டவரை ஆராதிக்கத்தக்கதான சூழ்நிலைகளை கர்த்தர் தேசத்தில் உருவாக்கி தருவீராக. தடைகளை உடைக்கிறோம், தடைகளை உடைக்கிறோம். விரோதமாக இருக்கிற ஆயுதங்கள், கிரியைகள், சத்துருக்கள் எல்லாம் நீக்கப்படும்படியாக ஜெபிக்கிறோம். பொறுப்படுத்திக் கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். கர்த்தரும் ஜெபத்தை கேட்டார்கள். சோதரம் பண்ணுவோம், சோதரம் சோதரம் கரங்களை தட்டி சோதரம் பண்ணுவோம். நல்லவர். கடைசியாக வந்திருக்கிற எல்லாரையும் தேவன் தொடர் நேரத்தில் தொடரும், வார்த்தையினால் தொடரும், அப்படி கரத்தினால் தொடரணும், மகிமையினால் நிரப்பணும். அவர்களுக்குள்ள இருக்கிற நோய்கள், பேய்கள், பாவங்கள், சாபங்கள் எது நமக்கு தெரியாமல் நமக்குள்ள வந்திருந்தாலும் அதெல்லாம் நீக்கப்படணும். எல்லா தீமைகளும் நீக்கப்படணும். ஒரே ஒரு நிமிஷம் ஜெபம். ஹல்லேலூயா. எல்லாருக்காகவும், நம்ம எல்லாருக்காகவும், இங்க வந்த எல்லாருக்காகவும் ஜெபம். ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை தட்டி ஓ கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா. சோதரம் 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 சோதரம். தேவனே, வந்திருக்கிற இந்த ஜெப வீட்டில், இந்த சர்ச்சில், இந்த இடத்துல, இந்த ஜெபஸ்தலத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் தொடுவீராக, ஒவ்வொருவரையும் தொடுவீராக, ஒவ்வொருவருடைய ஜலத்தினால நிரப்புவீராக. விரோதமாக இருக்கிற பாவம், சாபம், தீமை, தீங்கு, தேவன் பெருசுடைய மந்திரம், தந்திரம் எல்லாம் நீங்கி போகும்படியாக நாங்கள் சொல்லிக்கிறோம். கர்த்தருடைய கரம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பதாக. ஆவி, ஆத்மா, சரீரத்தில் உடைய ஆசீர்வாதம் தங்குவதாக. ஒவ்வொருவரையும் கொடுங்க, ஒவ்வொருவரையும் கொடுங்க. இந்த நேரத்தில் எதற்காக ஜெபிக்கிறார்களோ அந்த காரியம் ஜெயமாய் மாறட்டும். என்ன ஜெப குறிப்புக்காக ஜெபிக்கிறார்களோ அதுல ஜெயம் கிடைக்கட்டும், வெற்றி கிடைக்கட்டும், பதில் கிடைக்கட்டும், அற்புதம் நடக்கட்டும், அதிசயம் நடக்கட்டும். இந்த பிள்ளைகள் கண்ணீர் துடைக்கப்படட்டும், வருத்தங்கள் நீக்கப்படட்டும், கவலைகள் மாற்றப்படட்டும். தேவ சமாதானம் மகிழ்ச்சி பிள்ளைகளை நிரப்பட்டுமாய் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு ஆசீர்வாதம். தொடர்ந்து சங்கீதங்கள் பகுதியை வாசிக்க கேட்கிறோம். சங்கீதம் 27 மாறி வாசிப்போம். நமக்கு சங்கீத நம்பியவர்கள் வாசிப்பாங்க. சங்கீதம் 27 நாம் எழுந்து நின்று மாறி வாசிப்போம்.
கர்த்தர் என் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன்? எனக்கு விரோதமாக ஒரு வாளை விளக்கினாலும் என் இருதயம் பயப்படாது. என் மேல் யுத்தம் எழுப்பினாலும் இதையே நான் நம்பிக்கை விடுவேன். தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தை மறைத்து, என்னை தமது கூடார மழையை ஒழுக்கி வைத்து, என்னை கண்மலையின் மேல் உயர்த்துவார். கர்த்தாவே, நான் கூப்பிடுகிற சத்தத்தை நீ கேட்டு எனக்கு இறங்கி என் உத்தரவு அருள் செய்யும். உமது முகத்தை எனக்கு மறையாதேயும், நீ கோபத்துடன் உமது அடியினை விலக்கி போடாதேயும். நீரே எனக்கு சகாயர், என் ரட்சிப்பின் தேவனே. என்னை நெகிழ விடாமலும் என்னை கைவிடாமலும் இருக்கும். கர்த்தாவே, உமது வழியை எனக்கு போதித்து என் எதிராளிகளின் நிமித்தம் செவ்வாயான பாதையில் என்னை நடத்தும். நானோ ஜீவனுள்ளோ தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாவிட்டால் கெட்டு போயிடுவேன். நம் அனைவரும் அமர்வோம். இந்த நேரத்திலும் நம் தேவனுடைய வார்த்தைக்குள்ளாக நாம் கடந்து செல்ல இருக்கிறோம். சிறிது நேரம் தாழ்த்தி விட்டது, இருந்தாலும் கர்த்தருடைய பாதத்திலே காத்திருந்து இந்த நாளிலே சிறிது நேரம் எடுத்தாலும் நாம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு செல்வோம். நம் மத்தியிலே பெங்களூரில் இருந்து விசுவாசத்தின் வாழ்க்கை என்ற ஊழியத்தை செய்கிறதான சகோதரர் டேவிட் தாமோதரன் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களோடு மல்டிநேஷனல் கம்பெனியில் வேலை செய்து கொண்டே கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறார்கள். என்ன விசேஷம் அப்படின்னு சொன்னால், இந்த ஜூம் பிரேயர் மூலமாக இந்த ஊழியத்தை அவர்கள் செய்து வருகிறார்கள். பார்த்தீங்கன்னா 24 மணி நேரமும் அந்த ஜூமில் பிரேயர் நடந்திருக்கு. ஒவ்வொரு காரியங்களுக்காக ஜெபிப்பாங்க. இரவு முழுவதும் குடும்பங்களுக்காக, தொழில் உள்ள மனிதர்களுக்காக ஜெபிப்பாங்க. வருடந்தோறும் அன்னாள் ஜெபம் என்று சொல்லி குழந்தை பாக்கியத்திற்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்காக ஜெபம் ஏற்படுத்தப்படுகிறது. அநேகர் 10 வருடம் 15 வருடம் காத்திருந்தவர்கள் இந்த ஜெபத்தின் மூலமாக அற்புதமாக குழந்தை பாக்கியத்தை பெற்றிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாதபடி விடல் காலையிலே தொடர்ந்து இரவு ஜெபம் நடக்கும். அடியை கூட அந்த ஜெபத்தில் காலை 5 மணி முதல் 6 மணி வரை இந்த ஜெபத்தை நடத்தும்படியாக கர்த்தர் கிருபை செய்து வருகிறார். தொடர்ந்து தேசங்களுக்கான ஜெபம், வியாதியஸ்தர்களுக்காக விசேஷமாக 8 மணி முதல் ஜெபம் நடைபெறும். பெண்களுக்காக ஜெபம் காலையில் 10 மணிக்கு நடைபெறுகிறது. வாலிப பிள்ளைகளுக்காக மாலையில் 8 மணிக்கு இப்படியாக தொடர்ந்து ஜெபம் ஏறெடுக்கப்படும். சில டேவிட் தாமஸ் அவர்கள் தீர்க்க தரிசன வரத்தை பெற்று கர்த்தர் வல்லமையாக அவர்களை எடுத்து பயன்படுத்தி வருகிறார்கள். அவர்கள் மற்றும் சபைகளிலே எங்கெல்லாம் சுவிசேஷ பணி இருக்கிறதோ அங்கெல்லாம் சென்று ஊழியத்தை செய்து வருகிறார்கள். இன்றைய நாளிலும் அவர்கள் நம்ம மத்தியிலே இருப்பது மிக்க மகிழ்ச்சி. கர்த்தர் அவர்கள் நம்மை இதனுடைய வார்த்தைக்குள்ளாக அவர்கள் நடத்தி செல்வார்கள். கரங்களை தட்டி தேவனாக பயன்படுத்துகிறார்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கிறீங்களா? யோவான் 9வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்வோம். யோவான் 9வது அதிகாரம் திருப்பிக் கொள்வோம். ஜான் சாப்டர் 9. ஸ்தோத்திரம். திருப்பிக் கொள்வோம். ஸ்தோத்திராண்டவே, இந்த நாளிலே கர்த்தருடைய வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். நீர் எங்களோடு பேசும் ஆண்டவே. நாங்கள் சிறுகனும் நீங்கள் பெருகணும். நீங்க உங்க நாம மகிமைப்படணும். இந்த நாளில் வந்திருக்கிற ஒவ்வொருவரோடும் நீங்க பேசணும்.
இந்த திருக்கரத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். நீங்க ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் கரத்துல ஒப்புக் கொடுக்கிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நல்ல பிதாவே, ஆமென். தேவனாகிய கர்த்தருக்கும் இந்த கூடுகையிலே இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள அன்போடு அழைத்த என்னுடைய அருமை சகோதரர் அவர்களுக்கும் சகோதரிக்கும் குடும்பத்திற்கும் ஆமென் வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் இயேசுவின் நாமத்துல அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் ஆமென். கர்த்தர் நல்லவர். இன்னைக்கு நான் இந்த வார்த்தையை பிரசங்கம் செய்யணுமான்னு சொல்லி யோசித்துக் கொண்டிருந்தேன். அப்படி அந்த சகோதரர் அவங்க சொன்னாங்க, ஆமென், அவர் நம்மை காண்கிற தேவன். ஆமென். நான் தேடுகிற தேவனை நான் பார்க்கல, என்னை காண்கிறவரை நான் காண்டேன். ஆமென். அப்போ நான் உறுதிப்படுத்தி கொண்டு இந்த வார்த்தையை இன்றைக்கு நம்ம என்ன செய்யணும், தியானிக்க வேண்டும் என்று சொல்லி அன்பு பிஷப் ஐயா சொன்னாங்க, இயேசுவோடு கூட இருந்த சீசர்கள் கூட 4 பேர் தான் என்ன செஞ்சாங்க, ஜெபித்தாங்க. அப்போ ஜெப வீரர்கள் இன்றைக்கு குறைவாக இருக்கிறார்கள், ரொம்ப குறைவுதான். ஏன்னா நான் 16 வயசுல ரசிக்கப்பட்டேன். அப்போ அந்த தூத்துக்குடியில கடற்கரையில போய் டெய்லி நைட்டு 10:30 வரைக்கும் என்ன செய்வோம், 6 o'clock வந்து 10:30 வரைக்கும் டெய்லி போய் ஜெபம் பண்ணுவோம், நைட்டுலாம் ஜெபம் பண்ணுவோம். அவன் அன்றைக்கு அந்த ஜெபத்துல வளர்ந்ததுனால இன்றைக்கு வரைக்கும் ஒரு நாளைக்கு சுமார் 8 மணி நேரம் ஜெபிக்க கர்த்தர் திரும்பி தந்திருக்கிறார். ஆமா, ஹல்லேலூயா. எப்படினாலும் ஜெபிக்கலாம். வேலை எவ்வளவு பெரிய வேலை பார்த்தாலும் நம்ம என்ன செய்யலாம், இரவுல ஜெபிக்கலாம். சகோதரர் சொன்னது போல நைட்டு 9 o'clock தொடங்குற 8 மணிக்கே தொடங்கிடும், அடுத்த நாள் காலையில் வரைக்கும் நடக்கும், தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கணும். அதிகமான நேரம் நம்ம ஜெபிக்கும் பொழுது ஆண்டவருடைய மகிமையை நம்ம என்ன செய்ய முடியும், காண முடியும். இந்த யோவான் 9வது அதிகாரத்திலே அவர் அப்புறம் போகையில் பிறவி குருடனாகிய ஒரு மனுஷனை கண்டார். ஆமென். இயேசு ஒரு மனுஷனை காண்கிறார் என்று சொன்னா அவன் வாழ்க்கையில கர்த்தருடைய மகிமை வெளிப்பட போகிறது. இயேசு ஒரு மனிதனை பார்க்கிறார் என்று சொன்னால் அவனுடைய வாழ்க்கையில கர்த்தருடைய மகிமை வெளிப்பட போகிறது. அப்பொழுது அவருடைய சீசர்கள் அவரை நோக்கி, ரவி, இவன் குருடனாய் பிறந்தது யார் செய்த பாவம்? இவன் செய்த பாவமா, இவனை பெற்றோர்கள் செய்த பாவமோ என்று என்ன செய்கிறார்கள்? அப்போ அவருடைய சீசர்கள் அந்த மனிதனை எப்படி பார்க்கிறார்கள்? இவன் பாவியா இருப்பான், இல்ல இவன் பெற்றோர்கள் பாவியா இருப்பாங்க. சீசர்களும் அவங்களை பார்க்கிறாங்க. ஆமென். சீசர்களும் அவர்களை என்ன செய்கிறார்கள், காண்கிறார்கள். இயேசுவும் காண்கிறார். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இயேசு அந்த மனிதனை பார்க்கிறார். சீசர்களுடைய பார்வை வித்தியாசமா இருக்குது, சற்று வித்தியாசமா இருக்குது. பரிசேயர்கள் அந்த மனிதனை எப்படி பார்த்தார்கள்? நீங்க தொடர்ந்து யோவான் 9வது அதிகாரத்திலே ஸ்தோத்திரம், அவனை எப்படி பார்த்தார்கள்? பிச்சைக்காரனாக பார்க்கிறார்கள். அவனை என்ன செய்கிறார்கள்? 8வது வசனம், அப்பொழுது அயலகத்தாரும் அவன் குருடானாய் இருக்கையில் அவனை கண்டிருந்தவர்களும் இவன் உட்கார்ந்து பிச்சை கேட்கிறான். அப்போ கூட இருக்கிறவங்க அயலகத்தான் அப்படின்னா பக்கத்துல இருக்கிறவங்க. ஆமென். பக்கத்துல இருக்கிறவங்க அவனை எப்படி பார்க்கிறாங்க? பிச்சைக்காரனாக பார்க்கிறார்கள். பிச்சைக்காரனாக ஒன்றுக்கும் உதவ மாட்டான், பிச்சைக்காரனாக அவனை பார்க்கிறார்கள். ஆமென். இந்த பரிசேயர்கள் எப்படி பார்க்கிறார்கள்? 34வது வசனத்துல, அவர்கள் அவனுக்கு பிரதித்திரமாக, முழுவதும் பாவத்தில் பிறந்த நீ எங்களுக்கு போதிக்கிறாய். அப்ப பரிசேயர்கள் அவனை எப்படி பார்க்கிறார்கள்? முழுவதும் பாவம், இவன் பாவத்திலே என்ன செஞ்சிருக்கிறான், பிறந்திருக்கிறான். சீசர்கள் பார்த்தாங்க, எப்படி பார்த்தாங்க? இவன் செஞ்ச பாவம் இல்ல இவன் பெற்றோர்கள் செஞ்ச பாவம்னு பார்த்தாங்க. அயலகத்தார் எப்படி பார்த்தாங்க? இவன் ஒரு பிச்சைக்காரன், இவனிடத்துல ஒரு நன்மையும் கிடையாது அப்படின்னு அவனை பார்த்தாங்க. அந்த பரிசேயர்கள் அவனை எப்படி பார்த்தாங்க? இவன் முழுவதும் பாவத்திலே பிறந்திருக்கிறான். ஆமென். இவன் பாவியா இல்ல, இவன் பாவத்திலே என்ன செய்தான், பிறந்த. ரொம்ப மோசமான பார்வைகள், மனிதனுடைய பார்வைகள், அயலகத்தாருடைய பார்வைகள், சுற்றுப்புறத்தாருடைய பார்வைகள், உறவினர்களுடைய பார்வைகள். ஆமென். அவர்கள் எப்படி நம்மளை பார்க்கிறாங்கன்னு நமக்கே தெரியாது. ஆமென். ஆனா இயேசு நம்ம எப்படி பார்க்கிறார் என்று என்னால 100க்கு 100% சொல்ல முடியும். அவர் நம்மை மகிமைப்படுத்துகிறவர்களாகவே பார்க்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய பிள்ளையாகவே நம்மை பார்க்கிறார். தாவீது சொல்கிறார், நான் உட்கார்ந்தாலும் எழுந்தாலும் கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஆமென்.
நான் நடந்தாலும் படுத்தாலும் அவர் என்ன செய்திருக்கிறார்? சூழ்ந்திருக்கிறார். நான் ஆகாயத்துக்கு ஏறினாலும் பாதாளத்தில் படுக்கப்பட்டாலும் அங்கேயும் அவர் இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ கர்த்தர் என்னை பார்த்து கொண்டே இருக்கிறார். ஆமென். நான் எங்க போனாலும், நான் உட்கார்ந்தாலும் எழுந்தாலும் நடந்தாலும் படுத்தாலும் எங்க ஏறினாலும் எங்க இறங்கினாலும் அவரை நான் பார்த்து கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ என் வாழ்க்கையில இந்த மனிதனுடைய வாழ்க்கையிலிருந்து நான் என்ன காரியத்தை கற்றுக்கொள்ள முடியும்? தொடர்ந்து நீங்க யோவான் 9வது அதிகாரத்திலே 3வது வசனத்தில் இயேசு சொல்லுகிறார், இயேசு பிரதித்திரமாக, அது இவன் செய்த பாவமும் அல்ல, இவர்கள் பெற்றவர்கள் செய்த பாவமும் அல்ல, தேவனுடைய கிரியை வெளிப்படும் பொருட்டு. இடத்துல என்ன வெளிப்படணும்? தேவனுடைய கிரியைகள் வெளிப்படும் பொருட்டு இவன் இப்படி என்ன செய்திருக்கிறான்? பிறந்திருக்கிறான். நான் பிறந்த போது எனக்கு உடம்பு முழுதும் சிறங்கு வியாதி வந்தது. பூச்சிக்கடி, அதுன்னு சேத்துக்கடி புண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. உடம்பு முழுவதும் புண்ணு. ஒரு 2.5 வயசுல எங்க அப்பா என்ன செய்தார்? 2.5 வயசுல எங்க அப்பா என்ன செஞ்சார்? மரித்து போகிறார் 1990வது வருஷத்துல. அப்போ எல்லாம் சொன்னாங்க இவன் செஞ்ச பாவம், இந்த பிள்ளை பிறந்து, இந்த சாபத்தின் பிள்ளை பிறந்து இவங்க அப்பா என்ன செஞ்சுட்டான்? ஒழுகிட்டான், இவன் பிழைக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி எங்க அம்மாவுக்கு 4 பிள்ளைங்க. எங்க அண்ணன் 8 வயசு எங்க அப்பா இறக்கும்போது, சின்ன 6 வயசு, எங்க அக்கா 4 வயசு, நான் 2 வயசு. அப்ப பாருங்க, இந்த 4 பிள்ளைகளையும் சேர்த்து கூட்டு போய் என்ன செய்வான்? 24 வயசுல எங்க அப்பா இறந்து போறார். இந்த 4 பிள்ளைகளை இவன் வளர்ந்து விட மாட்டான், எங்கேயாவது ட்ரெயின்ல விழுந்து செத்து போயிடுவான். அதனால இந்த பிள்ளைய, இந்த ஆஸ்தி பிள்ளைய, எங்க அப்பனை கொன்ன பிள்ளைய நம்மளே என்ன செஞ்சிருவோம்? உயிரோட புதைச்சிருவோம், அப்ப கூட சேர்ந்து புதைச்சிருவோம்னு சொல்லி என்ன பண்ணாங்க? உடம்பு முழுக்க சிறகு வியாதி பிடித்த இந்த பிள்ளைய என்ன செஞ்சாங்க? உயிரோடு சவப்பட்டியில எங்க அப்பாவை புதைக்கும் போது என்னையும் என்ன செஞ்சாங்க? சவப்பட்டியில வச்சு இறக்கிட்டாங்க, குழியில இறக்கிட்டாங்க. குழியில இறக்கினாலும் நான் நினைக்கிறேன் கர்த்தருடைய கண்கள் பார்க்கும். ஆமென். யாரும் பார்க்கல, எங்க அப்பா செத்து போயிட்டாரு. குழியில இறக்கும் போது கலந்த தோட்டத்துக்கு அம்மா வர கிடையாது. குழியில இறக்கும் போது அம்மா பக்கத்துல இல்லை. ஆமென். அப்பா செத்து போயிட்டாரு. ஆமென். யாரு காப்பாத்துறாங்கன்னு தெரியல, ஆனா யாரோ ஒருத்தர் தூக்கிட்டாரு. ஆமென். யாரோ ஒருத்தர் கர்த்தர் என்ன செய்தார்? யாரோ ஒருத்தர் அனுப்பி என்ன செய்திருக்கிறார். ஆனா அது யாருன்னு எனக்கு தெரியல. ஆனா என்ன குழியில இறக்குனது யாருன்னு எனக்கு தெரியும். அந்த அம்மா என்கிட்ட என் மனைவிகிட்டையும் மன்னிப்பு கேட்டாங்க. அந்த சவக்குடியில இறக்குனது யாருன்னு தெரியும். அம்மாவுடைய அக்கா தான் ரொம்ப தீவிரமா என்னை கொல்லணும் ஒத்த காலில் நின்று சவக்குட்டியில வச்சு அனுப்பி அதுக்கப்புறம் என்ன செஞ்சுட்டாங்க? கர்த்தர் அந்த குழியிலிருந்து கர்த்தர் என்னை காப்பாற்றினார். அல்லேலூயா. அதான் நான் ஆழத்துல படுக்கை போட்டாலும், நான் எங்க போய் படுத்தாலும் அங்கேயும் கர்த்தர் என்னை என்ன செய்திருக்கிறார்? என்னை அறிவார். அல்லேலூயா. நான் நினைக்கிறேன், எனக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற ஒவ்வொரு நாட்களுமே கிருபை நாட்கள். இப்படி கொண்டு வந்து வீட்டுல போட்டாங்க. இப்ப இந்த சரக்கு பிடிச்ச பிள்ளை அப்படின்னா சேர்த்து பிடிக்கணும்னா தொட்டில போட முடியாது. யாரும் என்ன செய்ய முடியாது? பிள்ளைய தூக்கி கொஞ்சம் தூக்கி ட்ரெஸ்ல வச்சா ட்ரெஸ் எல்லாம் ரத்தமாயிடும். தொட்டில போட்டா கால்லாம் என்ன செய்யும்? அந்த சேலையில ஒட்டிக்கிடும். அப்புறம் தூக்க முடியாது, அப்படியே ட்ரை ஆகி அப்படி என்ன செய்யும்? ஒட்டிக்கும். இப்படிப்பட்ட நிலைமையில இந்த பிள்ளை என்ன செய்வாங்க? பாயில போட்டு போயிடுவாங்க. போயிட்டு எங்க அம்மா காலையில வேலைக்கு போகணும். வேலைக்கு போயிட்டு 3 பிள்ளை 4 பிள்ளைகளை காப்பாற்றணும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில அந்த வீட்டுல ஒரு நாய், அந்த ஒரு கருப்பு நாய் இருந்தது. அந்த நாய் தான் என் பக்கத்திலே படுத்து கிடக்குமா. அந்த நாய் என்ன செய்யுமா? என் புண்ணெல்லாம் என்ன செய்யுமா? டெய்லி நக்கிக்கிட்டே இருக்குமா என் புண்ணை. அப்போ ஒரு நாள் என்ன செஞ்சாங்க? கருப்பட்டியும் தயிரையும் கலந்து என் உடம்பு முழுக்க என்ன செஞ்சாங்க? இந்த நாய் நல்லா நக்கட்டுன்னு சொல்லி என்ன செஞ்சாங்க? தேய்ச்சி விட்டாங்க. அந்த நாய் என்ன நக்கிச்சோ தெரியல, அது நக்கி என்ன செஞ்சிருச்சு? அது செத்து போச்சு, நான் உயிர் விட்டுக்கிட்டேன். அது என்ன செஞ்சிருச்சு? அது எல்லா நீர், எல்லா தண்ணி, எல்லாம் அசுத்த அந்த கிருமிகளை எடுத்து போட்டு அது என்ன செய்யுது? மறித்து போடும். ஆனா நான் என்ன செய்தேன்? விளைத்து கொண்டேன். அல்லேலூயா. நான் உங்க முன்னாடி பெரிய டாக்டர் குணப்படுத்தின ஒரு மகனா நிக்கல, ஒரு சாதாரண ஒரு நாய் நக்கி குணமானேன். அல்லேலூயா. சாதாரண ஒரு நாய் போதுங்க ஏசப்பா குணப்படுத்த. விசுவாசிக்கிறீங்களா? உங்க கண்ணு முன்னாடி நிக்கிறேன். சாதாரண ஒரு நாயை வைத்து கர்த்தரை என்ன செய்தார்? குணப்படுத்தினார். எந்த மருத்துவர்களும் கிடையாது, பணம் கிடையாது, வீட்டுல பணம் கிடையாது, வசதி கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. கர்த்தருக்கு தெரியும் இவனை குணப்படுத்தணும்னா இவனுக்கு ஒரு நாய் என்ன செய்யணும்? அனுப்பணும். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தரால் எல்லாம் அவருடைய நீட்டப்பட்ட புயத்தினால மகா வல்லமையினால கருத்தினால வானத்தையும் பூமியும்
உண்டாக்கினால் அவனால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை. அப்ப என்னைய சொன்னாங்க நான் பிறந்து சாபத்தினால எங்க அப்பாவை என்ன செஞ்சுட்டேன், கொன்னுட்டேன்னு சொல்லி என்னை சவப்பட்டிக்குள்ள இறக்குறாங்க. ஆமே, என்னெல்லாமோ நீங்க தூசிட்டாங்க. கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. மனுஷன் என்னை சாபமா பார்த்தான், மனுஷன் என்ன சாப தீடா பார்த்தான். ஆமே, சாப தீடா மனுஷனை பார்த்தாங்க. ஆனா கர்த்தர் மட்டும்தான் அவருடைய பிள்ளையா என்னை பார்த்தார். அல்லேலூயா. அப்ப இந்த மனுஷன் கிட்ட இப்ப இயேசு காண்கிறார். அவர் சொல்லுகிறார், பகல் 4வது காரியத்துல வாசிக்கிறேன், பகல் காலம் இருக்க மட்டும் நான் என்னை அனுப்பினவருடைய கிரியைகளை செய்ய வேண்டும், ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத காலம் வருகிறது. நான் உலகத்தில் இருக்கையில் உலகத்திற்கு ஒளியா இருக்கிறேன். ஆமே. சரி, தேவன் படைத்த காரியத்துல முதல் காரியம் என்ன? தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுள் என்றார். ஆமே. நோட் பண்ணிக்கோங்க, இந்த வார்த்தையை நோட் பண்ணிக்கோங்க. இயேசு சொல்கிறார், நான் உலகத்துல இருக்கையில உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறேன், ஒளியாய் இருக்கிறேன் என்று சொல்கிறார். இவைகளை சொல்லி அவர் தரையிலே துப்பி என்ன செய்கிறார்? உமிழ் நீரினாலே என்ன செய்கிறார்? சேறு உண்டாக்கி அந்த சேற்றை குருடனுடைய கண்களிலே பூசுகிறார். பூசிவிட்டு சொல்கிறார், நீ போய் சீலோவாம் குளத்துல கழுவு என்றார். சீலோவாம் என்பதற்கு அனுப்பப்பட்டவன் என்று அர்த்தமா. அப்படியே அவன் போய் கழுவி அவன் என்ன செய்கிறான்? பார்வை அடைந்தவனாக திரும்பி வந்தான். அல்லேலூயா. இது நமக்கு நல்ல தெரிந்த வாக்கியம் தான், நல்ல தெரிந்த ஒரு பேசேஜ் தான். ஆமே. அப்ப இந்த இடத்துல நல்லா கவனிச்சு பாருங்க. ஆமே. இயேசு ஆமே மனிதன் மனிதனை உண்டாக்கினார். அல்லேலூயா. தேவனாகிய கர்த்தர் மனிதனை எப்படி உண்டாக்கினார்? மண்ணினாலே உண்டாக்கினார். தேவனாகிய கர்த்தர் மனிதனை மண்ணினால் உண்டாக்கின போது இந்த உலகத்துல தண்ணி இருந்ததா இல்லையா? தண்ணி மழை பெய்ததா இல்லையா? மழை பெய்யல. ஆமே. தேவன் இந்த உலகத்துல ஆதாமை படைத்த பொழுது தண்ணி மூடு பனியா என்ன செய்யும்? பூமியை நிரப்பும். ஆமே. அல்லேலூயா. நீங்க நல்லா வாசிச்சு பார்த்தீங்கன்னா அந்த மூடு பனி என்ன செய்கிறது? ஒரு மனுஷனை உருவாக்கணும் அப்படின்னா என்ன வேணும்? தண்ணீர் வேணும். நீங்க ஆதியாகமம் 1வது அதிகாரத்துக்கு வாங்க, அங்க நீங்க பாருங்க. அவர் என்ன செய்கிறார்? 3வது வசனத்துல தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொல்கிறார். ஆமே. 2வது அதிகாரத்துல 7வது வசனத்தை 6வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது மூடு பனி பூமியிலிருந்து எழும்பி பூமியெல்லாம் நனைத்தது. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமி மண்ணினாலே உருவாக்குகிறார். அல்லேலூயா. பூமியிலிருந்து எழும்புகிறது ஒரு மூடு பனி. ஆமே. பூமியிலிருந்து என்ன செய்கிறது? ஒரு மூடு பனி எழும்பி அந்த பூமியை நினைக்குது. அந்த நினைத்த உடனே அந்த மண் என்ன செய்கிறது? கொஞ்சம் ஈரப்பதமா மாறும். ஆமே. அல்லேலூயா. இப்ப இந்த ஈரப்பதமான மண் மாறின உடனே இயேசு என்ன செய்கிறார்? அந்த மண்ணை வடிவமைத்து ஜீவனாசி அவன் சுவாசத்துல ஊதி அவன் என்ன செய்கிறார்? மனுஷனாக மாற்றுகிறார். அவன் ஜீவ ஆத்மாவாக மாறுகிறார். ஆமே. இது மனிதனை படைத்த வரலாறு. இந்த மூடு பனி என்பதற்கு அர்த்தம் என்னன்னா, காற்றும் நீர் துளிகளும் சேர்ந்ததுதான். காற்றும் நீர் துளிகளும் சேர்ந்தது என்னது? மூடு பனி. காற்றும் நீர் துளிகளும் சேரும். சரிங்களா? இது மூடு பனி. இப்போ ஒரு மனுஷன் ஜீவ ஆத்மாவாக மாறணும். சரிங்களா? இப்ப அவனுடைய இயேசுடைய வாயை வைத்து என்ன செய்யணும்? அந்த மண்ணில் ஒரு மூக்கு மாதிரி ஒரு ஒரு வடிவமைப்பு இருக்குன்னா வைங்கள. இயேசு என்ன செய்கிறார்? அந்த மண்ணுக்குள்ள என்ன செய்கிறார்? ஊதணும். ஆமே. அந்த மண்ணுல நீங்க ஒரு பலூனை ஊதணும்னா, சரிங்களா, பலூனை நீங்க ஊதுறீங்க. நல்லா ஊதுங்க. நல்லா பாருங்க. அந்த பலூனுக்குள்ள உங்களுடைய உமிழ்நீர் துளிகள் போகுமா போகாது? போகும். நீங்க நல்லா தம் கட்டி ஊதுனீங்கன்னா உங்க உமிழ்நீர் துளிகள் அந்த பலூனுக்குள்ள என்ன செய்யும்? கண்டிப்பா போகும். அந்த பலூனுடைய வாய்ஸ் அந்த எட்ஜில என்ன இருக்கும்? உங்களுடைய உமிழ்நீர் இருக்கும். ஆமே. அப்ப நல்லா பாருங்க. இயேசு அந்த மண்ணுல அவர் தம் கட்டி அப்படி ஊதுறாருன்னு வைங்கள, அவருடைய உமிழ்நீர் அந்த மண்ணுக்குள்ள போயிருக்குமா போயிருக்காரா? காற்றும் உமிழ்நீரும் சேர்ந்துதான் நமக்குள்ள இருக்கு. இயேசுடைய சுவாச காற்றும்
இயேசுடைய உமிழ்நீரும் எனக்குள்ள இருக்குது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் விசுவாசிக்கிறேன். இயேசுடைய உமிழ்நீர் எனக்குள்ள இருக்குது. அது உமிழ்நீர் இருக்கிறது உடனே நீங்க ரொம்ப இதா நினைக்காதீங்க. ஒரு மனுஷனுக்கு மரபணு இந்த உமிழ்நீர்ல தான் இருக்கு. மரபணு டிஎன்ஏ எங்க இருக்கு தெரியுமா? டிஎன்ஏ கூட இந்த உமிழ்நீர்ல இருக்கு. உடல்லயும் இருக்குது, உடம்புக்குள்ளயும் இருக்குது, உமிழ்நீர்லயும் டிஎன்ஏ இருக்குது, மரபணு இருக்குது. ஆமே, அல்லேலூயா. அப்ப ஒரு மனுஷனுக்குரிய மரபணு அது உருவாக்கணும்னா இயேசுக்கு தெரியும் இந்த உமிழ்நீர் என்ன செய்யணும், போகணும். ஆமே, இந்த மனுஷனுக்குள்ள உமிழ்நீர் போனாதான் இவன் சுவாசம் ஆத்மா சுவாசமாகும். இவன் மரபணு கட்டமைக்கப்பட்டு சரீரம் கட்டமைக்கப்பட்டு இவன் என்ன செய்வான், எழுப்பி நிற்பான். இது நல்லா புரிஞ்சுக்கணும். ஆமே, அல்லேலூயா. ஆமே. இப்ப இங்க வாங்க, இங்க ஒரு மனுஷன் குருடா இருக்கிறான். இவனுக்கு இயேசு என்ன செய்கிறார், அந்த மண்ணுல என்ன செய்கிறார், துப்புறார். ரொம்ப ஃபோர்ஸா துப்புறான். ஆமே, ஆமே, அல்லேலூயா. அப்ப அது காட்டுல அந்த 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 உமிழ்நீர் என்ன செய்யும், உமிழ்நீர் துளிகள் என்ன செய்யும், காற்றோடு கலந்து தானே மண்ணுல விழும். ஆமே, நீங்க ஒரு நீங்க துப்புறீங்கன்னா உமிழ்நீரை என்ன செய்றீங்க, ஏச்சியை துப்புறன்னு சொல்லுங்க. நீங்க துப்புறீங்க. ஆமே, நீங்க என்ன செய்றீங்க, ஃபோர்ஸா துப்புறீங்க. காட்டுல கலந்து தானே மண்ணுல விழும். காட்டுல கலக்காம மண்ணுல விழுமா? காட்டுல கண்டிப்பாக கலக்கும். இப்ப மண்ணுல விழுந்து அதை என்ன செய்யறார், இயேசு சேவை உண்டாக்குகிறார். இயேசு சொல்லுகிறார், நான் உலகத்துக்கு ஒளியா இருக்கிறேன். இது எல்லாமே பாத்தீங்கன்னா நீங்க ஆதியாகமம் 1-2 வரைக்கும் எல்லாமே நீங்க சீக்வன்ஸ் பண்ண முடியும். இந்த குருடனுடைய வாழ்க்கையில இயேசு செய்த எல்லா காரியத்தையுமே எங்கோடு கூட நீங்க இணைத்து பார்க்க முடியும். ஆதியாகமம் 1-2 இயேசு செய்த எல்லா காரியங்களும் நீங்க திரும்ப செய்கிறார். இவன் வாழ்க்கையில இவனுக்குள்ள குறைபாடு மாறணும், இவனுக்குள்ள இருக்கிற மரபணு குறைபாடு மாறணுங்கிறதுக்காக இயேசு என்ன செய்கிறார், தன்னுடைய உமிழ்நீர்ல எப்படி ஆதியில அந்த மனுஷனை படைத்தாரோ அதே போல இவனை என்ன செய்யணும், குணமாக்கணும்னு என்ன செய்கிறார், உமிழ்நீர் அந்த மண்ணுல துப்பி என்ன செய்கிறார், சேர் உண்டாக்கி அவன் கண்ணுல பூசு. ஆமே, அல்லேலூயா. நான் நினைக்கிறேன் இந்த மனுஷனுக்கு ரொம்ப சகிப்புத்தன்மை, இந்த குருடனுக்கு ரொம்ப சகிப்புத்தன்மை. அவன் துப்பும் போது அவன் கேட்டிருப்பான். ஆமே, என்ன சத்தம் கேட்குமா கேட்காதா? துப்பும்போது சைலண்டா துப்ப முடியுமா? கண்டிப்பா அவனுக்கு கேட்டிருக்கும். சேர உண்டாக்கி அவன் கண்ண பூசும் போது சாய் அப்படின்னு சொல்றானா? இல்ல. ஆமே, அவன் அப்படிதான் சொல்லல. அவன் என்ன செஞ்சிருந்தான், சகிப்புத்தன்மையோடு. இயேசு என்ன செய்தாலும் அது நன்மைக்காகத்தான் இருக்கும். இயேசு என்ன செய்தாலும் அது என் வாழ்க்கையில நன்மைக்காகத்தான் இருக்கும். அந்த மனுஷன் கண்ணில பூசின உடனே அவனை போய் நீ என்ன செய்ய, கழுது குளத்துல போய் நீ என்ன செய்ய, காலு. இப்ப அந்த மனுஷன் என்ன செஞ்சிருப்பான், தட்டு தருமாறி அப்படியே என்ன செஞ்சிருப்பான், குளத்தை நோக்கி. யாராவது உதவி செஞ்சிருப்பாங்களா? அவனுக்கு யாராவது உதவி செஞ்சிருப்பாங்களா? ஏன்னா அவனை பார்த்தவங்க என்ன சொல்றாங்க, இவன் பாவி, இவன் பாவத்திலேயே பிறந்தவன், இவன் பிச்சைக்காரன். ஆமே, இவங்க பெற்றோர்களும் பாவியா இருப்பாங்க. இப்படிதான் அந்த மனிதர்கள் அவனை பார்த்தாங்க. ஆமே, ஆனா அந்த மனுஷனுக்குள்ள ஒரு விசுவாசம். ஆமே, இயேசு செய்தால் ஒரு அற்புதம் நடக்கும். இயேசு சொன்னா அது ஒரு காரியம் உண்டு. இந்த மனுஷன் என்ன செய்தான், அப்படியே போய் அந்த குளத்துல போய் கழுவி அவன் பார்வை அடைந்தவனாக அதே இடத்துக்கு திரும்ப வரான். இயேசு இடத்துக்கு என்ன செய்யறான், பார்வை அடைஞ்சிட்டு அவன் அங்கிட்டு ஓடல பாருங்க. எங்க திரும்பி வரான், அவன் எங்க திரும்பி வர்றான், இயேசு இடத்துக்கு திரும்பி வரான் பாருங்க. அல்லேலூயா. நான் இன்னைக்கு இயேசுடைய சவப்பட்டியில இருந்து என்னை தூக்கி எடுத்தாருனே நான் உலகத்துக்கு போயிட்டேனா? நான் உலகத்துக்கு போயிடலாமா சொல்லுங்க? இயேசு என்னை மீட்டெடுத்தார். உலகத்துக்காக நான் ஓடிட்டு இருந்தானே இயேசுப்பாவுக்கு பிடிக்குமா? இன்னைக்கு எம்என்சியில் வேலை பார்க்குற சகோதரர் சொன்னாங்க, சொன்னது போல நல்லா வேலை பார்த்துட்டு அங்கேயே இருக்கலாம், நல்லா வீட்டில் என்ன செய்யலாம், நல்லா சாப்பிட்டு நல்ல சந்தோஷமா இருக்கலாம். ஆனா அது இயேசுப்பாவுக்கு பிடிக்காது. ஆமே, இயேசப்பா இந்த சபப்பட்டியிலிருந்து எடுத்ததுக்கு ஒரு நோக்கம் இருக்கு. என்ன செய்யணும், நான் இயேசுவை என்னால் முடிந்த அளவுக்கு நான் என்ன செய்யணும், திரும்பி அவருடைய பாத்திரத்துக்கு நான் வரணும். நான் உலகத்துக்குள்ள ஓடிடக்கூடாது. அல்லேலூயா. நான் உலகத்துக்குள்ள ஓடிடக்கூடாது. என்னால முடிந்த அளவுக்கு நான் ஜனங்களை என்ன செய்யணும், மீட்கணும். என்னால முடிந்த அளவுக்கு ஜனங்களுக்கு நான் என்ன செய்யணும், இயேசு எனக்கு செய்ததை சொன்னா போதும். ஆமே, பெரிய காரியங்கள்லாம் செய்ய வேண்டாம். இயேசு என் வாழ்க்கையில செஞ்சதை சொன்னாலே போதும். அல்லேலூயா. இருக்கிறத நடந்த மாதிரி சொன்னா போதும், கர்த்தர் அவங்களை சொல்லுவாங்க. இப்ப கூட ஒரு சகோதரர், நான் போன்ல போய் பேசிட்டு வந்தேன். மதியம் போன் பண்ணாங்க, யூஎஸ் என்று அமெரிக்கா விசாவுக்கு போட்டுருக்காங்க. ஜெபிக்கும் போது கர்த்தர் சொன்னார், நீதிமான ஆசீர்வதித்து நான் காரியத்தினால சூழ்ந்து கொள்வேன், நீ போ, உனக்கு விசா கிடைக்குன்னு சொன்னார். பகல்ல நானும் ஜெபம் பண்ணி அனுப்பிட்டேன். இப்ப போன் பண்ணார், விசா ஆஃபீஸ்ல இருந்து போன் பண்ணார், பிரதர் அப்ரூவ் கொடுத்துட்டாங்க அப்படின்னாரு. ஏசப்பா சோதரம். ஆமே, அல்லேலூயா. ஒரு ஊழியக்காரனுக்கு ஒரு தீர்க்க தரிசி சொன்னாங்க. தீர்க்க தரிசனம் நம்ம சொல்லுகிறோம், ஜெபிக்கிறோம், கர்த்தருடைய காரியத்தை என்ன செய்கிறோம், சொல்லுகிறோம். ஆனா அது கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையா வரும் பொழுதுதான் ஒரு சந்தோஷம் உண்டா.
அல்லேலூயா. அது வரைக்கும் அவங்க கற்ப பிறப்பு அந்த வேதனை இருக்கும். ஆமே. அப்ப கர்த்தருடைய வார்த்தை ஒவ்வொருடைய வாழ்க்கையிலுமே இன்னைக்கு நிறைவேறப்படுது. கர்த்தர் உங்களை பார்த்து கொண்டே இருக்கிறார். ஆமே. என்னை கண்டவரை நான் கண்டேன். ஆமே. அல்லேலூயா. இந்த மனுஷனை கர்த்தர் கண்டார். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? என்னை இயேசு கண்டிருக்கிறார். அல்லேலூயா. அன்னைக்கு யோபுவை கர்த்தர் கண்டார். யோபுக்கு நிறைய பிரச்சனைகள், நிறைய போராட்டங்கள். யோபுவின் அயலகத்தார் என்ன செஞ்சாங்க? யோபுவின் அயலகத்தார் நீங்க வாசிங்கள. இங்க அயலகத்தார் எப்படி இருந்தாங்க? யோபுவினுடைய அயலகத்தார் எப்படி இருக்கிறாங்க? வாசிங்க. யோபு 42வது அதிகாரம். சோத்திரம். ஆமே. 11 வாசிங்க. அப்பொழுது அவனுடைய எல்லா சகோதரரும் சகோதரிகளும் அவனுக்கு முன் அவனுக்கு அறிமுகமான அனைவரும் அவனிடத்தில் வந்து அவன் வீட்டிலே அவனுடைய போஜனம் பண்ணி அங்கலாய்த்து அவனுக்கு ஆறுதல் சொல்லி அவரவர் யோபுக்கு முன்னாடி நண்பர்கள் வந்தாங்க. ஆறுதல் சொல்றங்கிற பேர்ல நினைச்சாங்க, இருக்கிற ஆறுதலையும் எடுத்துட்டு போயிட்டாங்க. ஆனா யோபு தன் சிநேகிதர்களுக்காக என்ன செய்கிறான்? ஜெபிக்கிறவர்களாக மாறுகிறான். கர்த்தர் யோபுவின் சிறையிருப்பை மாற்றினார். அல்லேலூயா. அப்போ யோபுக்கு முன்பின் தெரிஞ்சவங்க அயலகத்தால என்ன செய்யறாங்க? யோபுக்கு வந்து என்ன செய்யறாங்க? தங்க காசையும் பொண்ணு ஆபரணத்தையும் என்ன செய்யறாங்க? கொடுக்கிறாங்க. அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கோங்க ஒரு காரியத்தை. யோபுக்கு இவ்வளவு காரியங்களை கர்த்தர் அனுமதித்ததும் யோபு ஒரு விசுவாசம் உள்ள ஜெப வீரனா மாற்றணுங்கிறதுக்காக. ஆமே. யோபு ஜெபிக்கிறவனாக மாறின பின்பு அவருடைய அயலாகத்தார் யார் நிந்தித்தாங்களோ, யார் தூஷித்தாங்களோ, யார் அவனை கேவலப்படுத்துறாங்களோ அவங்க மூலமாவே யோபுவை என்ன செய்தார்? கர்த்தர் ஆசீர்வதித்தார். இவர்கள் எல்லாரையும் விடுவிக்கும்படியாக யோபுவை ஜெப வீரனாக வைத்தார். ஆமே. உன் குடும்பத்துல ஒரு பிரச்சனையா? யோபு கிட்ட வந்து சொல்லுவாங்க. பக்கத்து வீட்டுல பிரச்சனையா? யாரு கிட்ட சொல்லுவா? யோபு கிட்ட போய் ஜெபிப்பா. அவன் ஜெபிக்கலாம். ஆமே. அவன் சிறையிருப்பு கர்த்தர் மாற்றிட்டார். யோபு ஜெபிச்ச உடனே அங்க ஒரு அற்புதம் உண்டாகும். அவன் வருவான், ஒரு தங்க நகையை கொடுத்துட்டு போயிடுவான், ஒரு தங்க காசு என்ன செஞ்சிருவான்? கொடுத்துட்டு போயிடுவான். அல்லேலூயா. யோபு கர்த்தர் என்ன செய்தார்? அவருடைய விசுவாசத்தை கர்த்தர் கனப்படுத்தினார். இந்த பிறவி குருடனுடைய காரியத்திலே கர்த்தர் என்ன செய்கிறார்? அவருடைய விசுவாசத்தை கனப்படுத்துகிறதை நாம் என்ன செய்கிறோம்? பார்க்கிறோம். தொடர்ந்து நீங்க வாசிங்க. அவன் 35வது வசனத்துல அவனை அவர்கள் என்ன செய்கிறாங்க? ஒரு முறையை தள்ளிவிட்டதை இயேசு கேள்விப்பட்டு அவனை கண்டபோது ஆமே மீண்டும் அவனை காண்கிறார். அல்லேலூயா. இயேசு ஒரு முறை தான் அவனை பார்த்தாரா? இயேசு ஒரு முறை தான் அவனை பார்த்தாரா? அவனை கூட இருந்தவங்க எல்லாம் தள்ளிவிட்ட போது, பரிசேயர்கள்லாம் அவனை என்ன செய்த போது, வெறுத்த போது, ஒதுக்கிற போது மீண்டும் அவனை காண்கிறார். அல்லேலூயா. நான் நினைக்கிறேன் இயேசுப்பா அவருடைய பேரு மீண்டும் மீண்டும் காண்கிறது. என்னை மீண்டும் மீண்டும் கண்டார். நான் எவ்வளவோ நெருக்கத்துல சென்றேன், எவ்வளவோ போராட்டத்துல சென்றேன். ஆமே. கர்த்தர் என்னை மீண்டும் மீண்டும் கண்டு இந்த இடத்துல கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார். வேணவே வேணாம் ஏசப்பா, இந்த பெங்களூருக்கு போயிட்டு அது பேசுகிற மொழி புரியல, ஒண்ணும் புரியல, பெங்களூர் வேணவே வேணான்னு ஓடி வரணும்னு இருந்தேன். ஆனா கர்த்தர் அன்னைக்கு வந்து என்னோட இரவுல பேசினேன். அல்லேலூயா. நீ இந்த இடத்துல இருந்து நான் உன்னை என்ன செய்வேன்? ஆசீர்வதிப்பதாக இரவுல பேசினான். எத்தனையோ நாட்கள் பேசி இருக்கிறார். எத்தனையோ இரவுகள் மீண்டும் மீண்டும் வந்து என்னை என்ன செய்திருக்கிறார்? சந்தித்து இருக்கிறார். அல்லேலூயா. அவரை கர்த்தர் மீண்டும் என்ன செய்தார்? கண்டார். நான் நினைக்கிறேன் இந்த நாள்ல கர்த்தர் உங்களை மீண்டும் பார்க்கிறார். ஆமே. நீங்க எதை குறித்தும் கவலைப்பட வேண்டாம். அந்த மனுஷன் அவன் வாழ்க்கையில பிறந்த நாள்ல இருந்து எதிர்மறையான வார்த்தைகளே கேட்டவன். ஆமே. அவன் சுத்தி யார் இருந்தா? அயலகத்தார் இருந்தாங்க. அவனை பார்த்து என்ன சொன்னாங்க? நீ பிச்சைக்காரன்னு சொன்னாங்க. பரிசேயர்கள் நீ பாவத்துல பிறந்தவன்னு சொன்னாங்க. ஆண்டவருடைய பிள்ளைங்க என்ன செஞ்சாங்க? நீ செஞ்ச பாவமோ உன் பெற்றோர்கள் முன்னோர்கள் செஞ்ச பாவமோன்னு சொன்னாங்க. ஆனா இயேசு மட்டும்தான் இவனிடத்துல தேவனுடைய மகிமை வெளிப்பட போகிறது என்று பார்த்தோம். அல்லேலூயா. என்ன சுத்தி இருந்தவங்க எல்லாம் என்ன அப்படிதான் பார்த்தாங்க. என்னுடைய சகோதரர்கள் 12வது இல்ல கிட்டத்தட்ட 21 வயசுல என்னுடைய சகோதரர்கள், என்னுடைய சகோதரி என்னுடைய பேர் சொல்லி கூப்பிட்டது கிடையாது. என்ன பேர் சொல்லி கூப்பிட மாட்டாங்க. ஒவ்வொரு வருஷத்துக்கு ஒவ்வொரு பேர் வைப்பாங்க. காக்கான்னு ஒரு வருஷம் வைப்பாங்க, ஒரு வருஷம் ஏழுபுரன்னு வைப்பாங்க, அடுத்த வருஷம் இவனுக்கு நரம்பன்னு வைப்பாங்க, ஒரு வருஷம் தேவாங்கன்னு வச்சாங்க. எனக்கு எத்தனை பேருங்க? ஒரு மனுஷனுக்கு ஒரு பேர் இருந்தா பரவாயில்ல, வருஷம் ஒவ்வொரு பேர். அப்புறம் ஒரு நாள் ஏசப்பா என்னை என் மகனே கூப்பிட்டேன்.
ஹல்லேலூயா. எனக்கு அந்த அன்பு பெரிய ஒரு ஆசீர்வாதமான இருந்துச்சு. ஆமென். என்னை ஏசப்பா கூப்பிடும்போது என்னை தேவான்னு கூப்பிடல, என்னை எலுமை கருப்பை காக்கா என்னென்னமோ சொன்னாங்க. எனக்கு பேர் லிஸ்ட் எடுத்து எனக்கு போயிட்டே இருக்கு, பெரிய லிஸ்ட். ஆனா இயேசு என்னை கூப்பிட்டது என் மகனே என்னை கூப்பிட்டாங்க. நான் ரொம்ப ஆடி போயிட்டாங்க. இவ்வளவு அன்பா ஒரு தகப்பன் தன் மகன் அன்போடு அழைப்பது போல 16 வயசுல என்னை என்ன செய்தார்? அன்போடு என்னை அழைத்தார். அல்லேலூயா. என்னை இன்னைக்கு தேவான்னு சொன்னவங்க, நரம்பன் சொன்னவங்க எல்லாம் இன்னைக்கு என் பிரதர், வாங்க பிரதர், பைசலான பிரதர் அப்படிங்காங்க. எங்க சவப்பட்டியில இறக்குன அம்மா எல்லாம் இன்னைக்கு என்கிட்ட என் மனைவி கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டு எங்களுக்காக நிறுத்திங்க ஜெபிங்கன்னு சொல்றாங்க. ஆமே. நிந்தித்தவங்க தூசித்தவங்க எல்லாரும் இன்னைக்கு கர்த்தர் நமக்கு என்ன செஞ்சுட்டாரு? எல்லாரும் முகத்துக்கு, அதான் சத்துருக்களுக்கு மேல உன் தலையை என்ன செய்யறாரா? சங்கீதம் 27 வாசகம்ல சத்துருக்களுக்கு மேலாக உன் தலையை என்ன செய்யறாரு? உன்னை நிந்திக்கிறவங்க, தூசிக்கிறவங்க, பரியாசம் பண்றவங்க எல்லாருக்கும் மேல கர்த்தர் நம்ம தலையை என்ன செய்ய போகிறார்? உயர்த்த போகிறார். அல்லேலூயா. அன்னைக்கு அந்த குருடனுடைய தலையை கர்த்தர் உயர்த்தினாரா இல்லையா? பயணத்தார் நிறுத்திட்டாங்க, கர்த்தர் உயர்த்தினார். பரியாசங்கள் என்ன செய்யறாங்க? அந்த பரிசேயர்கள் என்ன செய்யறாங்க? திரும்ப திரும்ப கூப்பிட்டு கேட்கிறாங்க. அந்த மனுஷன் என்ன செய்யறாங்க? திரும்ப திரும்ப என்ன செய்யறாங்க? கூப்பிட்டு கேட்கிறாங்க. என்ன கேட்கிறாங்க? என்னங்க கேட்டாங்க? எப்படி நீ குணமானாய்? ஓய்வு நாள்ல நீ எப்படி சுகமானாய்? 2 முறை கூப்பிட்டு கேட்டாங்களா இல்லையா? 2 முறை கூப்பிட்டு கேட்டாங்களா இல்லையாங்க? அவங்க பெற்றோர்களை கூப்பிட்டு கேட்டாங்களா இல்லையா? எந்த பரிசேயர்கள் இவன் பாவத்துல பிறந்தான், இவன் பாவத்துல பிறந்தான்னு சொன்னாங்களோ அதே பரிசேயர்கள் என்ன செஞ்சாங்க? திரும்ப திரும்ப என்ன செய்தாங்க? கூப்பிட்டு கேட்டாங்க. அல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தருடைய சுவிசேஷத்தை அவங்க நம்ம கிட்ட தான் கேட்பாங்க. அந்த மனுஷன் திரும்ப திரும்ப இயேசுவை பத்தி சொன்னான். நீங்க தேவனிடத்துல இருந்து இவர் வந்தாருன்னு இன்னும் தெரியாம இருக்கிறீங்கன்னா அவங்களே பார்த்து என்ன செஞ்சா? சிரிச்சானா இல்லையா? நீங்க வாசி, அவன் எப்படி கேட்கிறான் பாருங்க. 30வது வசனத்துல, அதற்கு அந்த மனுஷன், அவர் என் கண்களை திறந்திருந்தும் அவர் எங்கே இருந்து வந்தவர் என்று அறியாது இருக்கிறது. ஆச்சரியமான காரியம் அப்படின்னு சொல்லிட்டு வாயில செஞ்சிருப்பான், சிரிச்சிருப்பான். அந்த குருடான மனுஷன் இப்ப பார்வையடைஞ்சவன் என்ன செஞ்சிருப்பான்? அவர் என் கண்களை திறந்து, நீங்க அவர் எங்க இருந்து வந்தாருன்னு தெரியல அவங்களுக்கு. அவர் தேவனிடத்துல வந்திருக்கிறார். அவர் யாருன்னு எனக்கு தெரியாது, ஆனா அவர் எங்க இருந்து வந்தாருன்னு எனக்கு தெரியும். அவர் தேவனிடத்துல இருந்து வந்தார். அவனுக்கு தேவனுடைய குமாரன் இயேசு என்று கூட தெரியாது. அவர் தேவனிடத்திலிருந்து வந்தவர் என்று எனக்கு தெரியும். அதனாலதான் இயேசு அவர் திரும்பி போய் பார்த்தார். மகனே, நீ என்ன விசுவாசிக்கிறியா? தேவனுடைய குமாரனிடத்தில் நீ விசுவாசமா இருக்கிறாயா? அவன் சொல்லுகிறான். என்ன சொல்லுகிறான்? உடனே 36 வாசிங்க. அதற்கு அவன், ஆண்டவரே, நான் விசுவாசமா இருக்கும்படி அவர் யார் என்றான். இயேசு அவனை நோக்கி, நீ அவரை கண்டிருக்கிறாய், உன்னுடனே பேசுகிறார் அவர்தான். ஆமென். அல்லேலூயா. அவர்தான் இயேசு. அல்லேலூயா. அவர்தான் இயேசு. ஒருவேளை நான் என்ன சவப்பட்டிக்குள்ள வச்சு அந்த 2.5 வயசுல எனக்கு இயேசுவை பத்தி தெரியாதுங்க. ஆமென். அப்புறம் ரொம்ப சேட்டை பண்ணி, ஸ்கூல்ல சேட்டை பண்ணி பயங்கரமா பின்மாற்றத்துல போன நாட்களை இயேசு எனக்கு தெரியாது. ஆனா 16 வயசுல இயேசப்பா வந்து அவர் தான் நான் சொன்னார். அல்லேலூயா. உன்னை சவப்பட்டியில இருந்து தூக்கினவர் நான் தான் இயேசு. அல்லேலூயா. நீ எங்கெல்லாம் போய் எங்கெல்லாமோ ஆபத்துல விழுந்து, கிணத்துல விழுந்து, ஒரு நாள் எல்லாம் நீச்சல் அடிக்கிறாங்க, நானும் நீச்சல் அடிக்கணும் விழுந்து ஒண்ணுமே தெரியாம மூங்கின போது கர்த்தரை தூக்கி எடுத்தார். என் ஜீவனை காப்பாத்தினார். எத்தனையோ முறை ஜீவனை காப்பாத்தினார். கடைசி 16 வயசுல சொன்னார், அவர் தான் இயேசுதான். அல்லேலூயா. உன்னை காப்பாத்துனது தாயின் கர்ப்பத்துல இருந்து உன்னை காப்பாத்துனது யாரு? ஒரு டைம் வந்து சொல்லுவார், கண்டிப்பா ஒவ்வொருத்தரையும் சொல்லுவார், அவர் தான் இயேசு. அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில ஒரு தீர்மானம் எடுக்கணும். நாம அவரை மகிமைப்படுத்தணும். நாம இயேசுவை என்ன செய்யணும்? மகிமைப்படுத்தணும். அல்லேலூயா. நீங்க நினைச்சு பாருங்க, ஒரு எலும்பன்னு கூப்பிட்ட, ஒரு காட்டான்னு கூப்பிட்ட, ஒரு தேவாங்கன்னு கூப்பிட்ட, ஒரு நரம்பன்னு கூப்பிட்ட ஒரு ஒரு பையனை கர்த்தர் எடுத்து பயன்படுத்த முடியும் அப்படின்னா நான் நினைச்சே பார்க்கல. கர்த்தரை நம்ம எடுத்து பயன்படுத்துவார். ஆனா கர்த்தரை என்ன செய்தார்? இன்னைக்கு எடுத்து பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். எல்லாராலும் நிந்திக்கப்பட்ட, எல்லாராலும் தூசிக்கப்பட்ட ஒருத்தரை எடுத்து கர்த்தர் பயன்படுத்த முடியும். கண்டிப்பா முடியும். கண்டிப்பா முடியும். யார் ஒதுக்கப்படுறாங்களோ அதான் தள்ளப்பட்ட கல்ல அவர் என்ன செய்வாரு? ஆகாதுன்னு தள்ளுவாங்க ஒரு கல்ல. அதை கல்ல கொண்டு வந்து என்ன செஞ்சுட்டாங்க? தலைக்கெல்லாம் மாத்திட்டாரு ஏசப்பா. அல்லேலூயா. இவன் ஆகாது 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 அப்படின்னா
ஏசப்பா சொல்வார், இவன் தான் வேணும் வேணும் வேணும், இவனை தான் தூக்குவார். ஆமென், அல்லேலூயா. அதனால நம்ம வாழ்க்கையில நமக்கு இருக்கிற பலவீனங்கள், சுகவீனங்கள், போராட்டங்கள், இவைகள் மத்தியில நம்ம ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது, சோர்ந்து போகவே கூடாது. நாம இயேசுவை மகிமைப்படுத்துவதற்கு தான் இந்த உலகத்துல பிறந்திருக்கிறோம். நம்ம ஜெபிக்க போகிறோம். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசித்திருக்கிறீங்க? இந்த பிறவி குருடனுடைய வாழ்க்கையில இயேசு அவனை மீண்டும் மீண்டும் கண்டார். அவன் என்ன சொன்னான்? இயேசுவே நான், ஒரே வார்த்தையில முடிச்சுட்டான், இயேசுவே நான் என்ன செய்கிறேன், விசுவாசிக்கிறேன். நீ தேவனுடைய குமாரன், நீர் என்னை மீண்டும் மீண்டும் காண்கிறவர், நீர் தான் என்னை என்ன செய்கிறீர், இம்மட்டும் எனக்கு நடத்தி இருக்கிறீர் என்பதை நான் என்ன செய்கிறேன், விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. இன்னைக்கு நாம சொல்லணும், அப்படியே நான் விசுவாசிக்கிறேன், உம்மை மகிமைப்படுத்த நான் என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். நீங்க இதை மட்டும் சொல்லுங்க, உம்மை மகிமைப்படுத்த என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. என் வாழ்க்கையில ஒருவேளை என்ன பாவம் செஞ்சவன் சொல்லியிருக்கலாம், என் பெற்றோர்களுடைய பாவம்னு சொல்லியிருக்கலாம், சாபம்னு சொல்லியிருக்கலாம், கர்மம்னு சொல்லியிருக்கலாம், பிச்சைக்காரன்னு சொல்லியிருக்கலாம், பாவத்துல பிறந்தவன்னு சொல்லியிருக்கலாம். ஆனா இயேசு என்னை பார்த்தார். கர்த்தருடைய மகிமை இடத்தில் வெளிப்படும்படியாக, கர்த்தருடைய மகிமை இடத்தில் வெளிப்படும்படியாக இவன் இப்படி பிறந்திருக்கிறான். அவனை இயேசு மீண்டும் மீண்டும் கண்டார். யோபுவை இயேசு கண்டார். யோபுவின் முன்னிலைமை பார்க்கிலும் பின்னிலைமையை ஆசீர்வதித்தார். யோபுவை ஜெப வீரனாக கர்த்தர் மாற்றினார். எல்லாம் நிந்தித்தவங்க, பரியாசம் பண்ணவங்க, தூசித்தவங்கலாம் யோபுகிட்ட வந்து ஜெபித்திருப்பாங்க. நினைச்சு பாருங்க. அதனாலதான் அன்றைக்கு யோபுவின் முன்னிலைமையை காட்டிலும் பின்னிலைமை ஆசீர்வாதமாக மாறினது. உங்களை நிந்தித்தவங்க, பரியாசம் பண்ணவங்க, தூசித்தவங்கலாம் கண்டிப்பா உங்ககிட்ட ஒரு நாள் ஜெபத்துக்கு வருவாங்க. அந்த பரிசேயர்கள் மீண்டும் மீண்டும் அவனிடத்துல வந்து இயேசுவை பற்றி கேட்டார்கள். அவனிடத்துல வந்து சுவிசேஷத்தை அறிந்து கொண்டார்கள். அவன் சுவிசேஷம் அறிவிக்கிறவனாக மாறினான். கர்த்தரை மகிமைப்படுத்துகிறவனாக மாறினான். இன்னைக்கு நாம ஒரு தீர்மானம் எடுப்போம். நான் கண்கள் குருடானவனா இருந்தேன், பார்வை இழந்து அவன் இயேசு இடத்துல திரும்பி வந்தாங்க. இன்னைக்கு நான் இயேசு இடத்துல திரும்பி வரேன்னு சொல்லுங்க. எனக்கு இயேசு எவ்வளவு நன்மை செய்திருக்கா தெரியுமா? என் ஜீவனை பாதுகாத்திருக்கார். இந்த கொரோனா டைம்ல எவ்வளவு மரணங்கள் வந்தது, ஆனா கர்த்தர் என் ஜீவனை பாதுகாத்து என்னை இன்னைக்கு வாழ வச்சிருக்கிறாரு. என்னை வாழ வச்சிருக்கிறாரு. நான் உங்களிடத்துல திரும்பி வருகிறேன் ஏசப்பான்னு சொல்லுவீங்களா? உங்களிடத்துல நான் திரும்பி வருகிறேன் ஏசப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திர ஆண்டவர், ஸ்தோத்திர ஆண்டவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்பத்தா என்று சொல்லி தீரப்பவரே, என் வாழ்வின் கதவை தீரவிடுவே. எப்பத்தா என்று சொல்லி தீரப்பவரே, என் வாழ்வின் கதவை தீரவிடுவே. மனத்தீரானாலும் அலத்தீரானாலும் அடைப்பட்டதெல்லாம் திறக்கும். ஒரு வார்த்தை ஒன்று உங்க வாயில் இருந்து புறப்பட்டாலுடன் கையில தட்டி ஜெபிக்கிறவா அடைப்பட்டதெல்லாம் திறக்கும். ஒரு வார்த்தை ஒன்று உங்க வாயில் இருந்து புறப்பட்டாலுடன் திறக்கும். அனுப்பப்பட்டவர் இயேசு வந்தா கண்டிப்பா கண்களை திறக்கும். கண்டிப்பா எப்பந்தா இறக்கும். சொல்லுங்க, எத்தனை சொல்லுங்க. ஆமை நல்லது. நான் வருஷா ஆகாதது நல்ல கரகம் எதுவும் இல்லை. Oh,
மத்தியிலே உடைய வார்த்தையினாலே எங்களை பலப்படுத்தினதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உடைய மகிமை வெளிப்பட முடியாது. எங்களிலே குறைவு இருக்கிறது. ஆண்டவருடைய மகிமை ஒவ்வொருவர் மீதும் வெளிப்படட்டும். நாமத்தினால ஒவ்வொருவரும் அற்புதம் நடக்கட்டும். சுகம் உண்டாகட்டும், சமாதானம் உண்டாகட்டும், நிறைவு உண்டாகட்டும், குறைகள் மாற்றப்படட்டும். அந்த குறை நீக்கப்பட்டது போல வந்திருக்கிற பிள்ளைகளுக்கு இருக்கிற ஒவ்வொரு குறை முற்றிலும் நீக்கப்படுவதாக தேவக்கரம் பலத்த அற்புதங்களை செய்யுமாட்டார். ஆசனை தொடர்ந்து ஆசை லட்சங்களுக்கு கோடிகளுக்கு பிரோஜனமாய் மாற்றும். வந்து ஜெபிக்க வந்த ஒவ்வொருவர் மீதும் தேவனுடைய அளவு கடந்த ஆசீர்வாதம் அன்பு ஊற்றப்படுவதாக வீடுகள் ஆசீர்வதிக்கப்படும், பிள்ளைகள் சொந்தங்கள் உறவுகள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டு ரட்சிக்கப்படும், சூழ்ந்து கொள்வதாக தொடர்ந்து விடயத்தை பெருகும் ஆசீர்வதிக்கும், மேன்மைப்படுத்தும், கனப்படுத்தும். நாமத்துக்கே இதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் எல்லாருக்கும் ஆசீர்வாதம் கிடைக்கிறது. நம்முடைய அனுகிரகம் தொடர்வதாக இயேசுவின் நாமத்தில் எல்லாரும் கரங்களை சொல்றோம். எல்லாரும் சேர்ந்து சொல்றோம். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. நம்முடைய இடத்திலாகிய இயேசுவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம், சிநேகம், சமாதானம், சந்தோஷம், சுகம் பெற ஆரோக்கியம், பாக்கியம் இன்றைக்கும் என்றைக்கும் எப்போதும் அனைவரோடும் உலகத்தில் உள்ள எல்லா பரிசுத்தவான்களோடும் என்னென்ன கூட இருப்பதாக. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். கர்த்தருடைய ஆசீர்வாதம்.